இன்றைய செய்திகள். சிஎம் விஜயின் மாஸ்டர் பிளான். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விரைவில் கைதா? தமிழக அரசியலில் பரபரப்பு. நீர் பூத்த நெருப்பாக இருந்த செந்தில் பாலாஜி விவகாரம் இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது விசாரணை நடத்த ஆளுநரிடம் அனுமதி கோரி தமிழக அரசு ஃபைல்களை அனுப்பியிருக்கிறது. என்ன நடக்கிறது தமிழக அரசியலில்? விரிவான அலசல் இதோ. கடந்த 2011 முதல் 2015 வரை போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக எழுந்த புகார். செந்தில் பாலாஜி ஓராண்டிற்கு மேலாக சிறைக்கு அனுப்பியது உங்களுக்கு நினைவிருக்கலாம். உச்சநீதிமன்றம் மூலம் ஜாமீனில் வெளியே வந்தாலும் அந்த பழைய வழக்கு இப்போதும் அவரை விடாமல் துரத்துகிறது. இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை எங்களுக்கு விசாரணை நடத்த அனுமதி தேவை என தலைமைச் செயலாளருக்கு அழுத்தம் கொடுத்தது. இந்த நிலையில் சட்ட சிக்கலை தவிர்க்கவும் நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு ஆளாகக்கூடாது என்பதற்காகவும் தாவேக அரசு இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஒப்புதலோடு இந்த வார தொடக்கத்தில் கோப்புகள் லோக் பவனுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆளுநரின் அனுமதி. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு முன்னாள் அமைச்சர் மீது விசாரணை நடத்த அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஆளுநரின் முன் அனுமதி கட்டாயம். கடந்த காலங்களில் இது தொடர்பாக பல இழுபறிகள் நடந்தன. கடந்த ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்கும் அரசுக்கும் இடையே இருந்த மோதலால் இந்த கோப்பு சரியான திசையில் நகரவில்லை. ஆனால் இப்போது புதிய அரசு இந்த விவகாரத்தை ஒரு சட்ட ரீதியாக நகர்வாக கையாண்டிருக்கிறது. இப்போது எழும் கேள்வி என்னவென்றால், ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் இந்த கோப்பிற்கு உடனே ஒப்புதல் அளித்துவிட்டார். ஆளுநர் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதால் செந்தில் பாலாஜி மீதான விசாரணை அடுத்த கட்டத்துக்கு சென்றுவிடும். அது திமுக தரப்பில் மீண்டும் அரசியலில் ஒரு புயலை கிளப்பும் என்பதில் சந்தேகமில்லை. அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? செந்தில் பாலாஜி தரப்பு இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஆளுநர் மாளிகையின் பதில் என்ன? இந்த செய்தியின் ஒவ்வொரு நிமிட அப்டேட்டுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.